எடா மோனே, எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்பா. இது ஒண்ணு போதும்டா. கதிர் தான் கொலை பண்ணான்னு நிரூபிக்கிறதுக்கு. மேடம், எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் கதிர் மேல பழி போடுறதுக்காக வேற யாராச்சும் எங்க மோட்டார் ரூம்ல இருந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம்ல? அப்ப என்ன இருந்தா தான் நீங்க நம்புவீங்க? ஏங்க, ஒயரே உங்க மோட்டார் ரூம்ல இருந்து தாங்க வருது. இதை கூட நம்ப மாட்டீங்களா? மேடம், ஐ விட்னஸ் இருக்கான்னு கேளுங்க மேடம். எனக்கு நேரா பார்த்த சாட்சி வேணும். கண்ணால பார்த்த சாட்சி இருந்தாதான் நான் நம்புவேன். கண்ணால பார்த்த சாட்சி தானே, இதா கொண்டு வந்துருவோம். இல்லே முருகேசா, கழுத்து வலிக்குது, வாடா அப்படி முன்னாடி. மேடம் தான் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. சொல்லுங்கய்யா. இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சுன்னு மேடத்துக்கிட்ட சொல்லு. ஐயா, காலையில ஒரு 4:30 மணி இருக்குங்கய்யா. நான் காட்டு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்ப கதிரு அவங்க மோட்டார்ல இருந்து வயரை எடுத்துக்கிட்டு வந்து இந்த தண்ணியில போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே மோட்டார் பக்கம் போய் மறைஞ்சுக்கிட்டாரு. கதிர் எதுக்கு ஒயர் எடுத்துட்டு போய் தண்ணியில போடுறாப்லன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே ராமசாமி இந்த பக்கம் வந்து தண்ணியில காலை வச்சு அப்படியே துடிச்சு கீழே விழுந்துட்டாரு. அப்படின்னு பயந்தே போயிட்டாங்கய்யா. ஏன் நீங்க போய் காப்பாத்திருக்க வேண்டியதானே? மா, இது எதுக்குமா எனக்கு வம்பு? ராமசாமிக்கும் கதிருக்கும் தண்ணி பாய்ச்சறதுல சண்டை இருக்கு. அந்த சண்டைக்கே கரண்ட் ஷாக்கு கொடுத்து கொல்ல பாக்குறாரு. நானும் உள்ள வந்தா அப்புறம் என்னையும் கொல்றதுக்கா? நான் ஏற்கனவே புள்ள குட்டிக்காரமா, அதனாலதான் சத்தம் இல்லாம போயிட்டேன். போதுமா? கண்ணால பார்த்த சாட்சி வேணும்னு கேட்டீங்களே, உங்களை தான். போதுமா? மேடம், சாட்சி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு மேடம். இல்ல, இந்த சாட்சி நம்புற மாதிரி இல்ல. இங்க பாரு, நம்புறதா இல்லையான்னு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். இங்க எல்லாத்துக்குமே சாட்சி இருக்கு. போய் உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ற வழியே பாரு. சும்மா மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏமா இவ்வளவு சாட்சி இருந்து உன் அண்ணனை அரெஸ்ட் பண்ண தயங்குற? அட, இவ்வளவு பேர் சொல்றாங்கல்லம்மா, அரெஸ்ட் பண்ணுமா? ஆமா, அரெஸ்ட் பண்ணுங்கம்மா. யோசிக்காம அரெஸ்ட் பண்ணுங்கம்மா. போதுமா? இதையும் மீறி நீ உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உன் பேரை சொல்லி கோஷம் போட்டு போராட்டம் நடத்துவாங்க. இது தேவையா? மேடம், சாட்சி எல்லாம் தெளிவாக இருக்கு. நாம் அரெஸ்ட் பண்ணுறது தான் சரி. இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் மேலே தான் என்கொயரி வரும் மேடம். சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க மேடம். போ, உங்க அண்ணன் வீட்டில் தான் இருப்பான். மறக்காம போய் அவனை அரெஸ்ட் பண்ணுவான். லத்திய தூக்கிட்டு வரைய அடிக்கிறதுக்கு கழி வருது. ஆண்டவன் அடிக்கிறான்ல, இப்போ வாங்கிக்கங்க, குடும்பத்தோட வாங்கிக்கங்க. யாருகிட்ட? வண்டி எடுங்க. நர்மதா, கதிர்கிட்ட தனியா பேசினி, என்னமா சொன்னா? அது ராமசாமி அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாருல்ல, அவர் கொஞ்சம் சீரியஸா இருக்காராம். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரு குடும்பம் பாவம்னு வருத்தப்பட்டு இருந்தாரு. ஏமா, இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஒண்ணும் இல்லையே. இல்ல, கொஞ்சம் கவலையா இருக்கான், அதான் கேட்டேன். அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கம்மா. அம்மாடி, நீ என் பக்கத்திலே இருக்கிறது எவ்வளவு ஆறுதல் ஆகும். தைரியமா இருக்கு தெரியுமா? நீ எப்பவுமே என் கூடவே இருந்துருமா. நான் எங்க போறேன் பாட்டி, உங்க கூட தானே இருக்க போறேன். எல்லாரும் பசியா இருக்காங்கல்ல, சாப்பாடு சீக்கிரம் எடுத்து வை. படம் பிடிக்கல? முதல்ல சாப்பிடு. நீங்க சாப்பிட வேண்டியதானம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அப்புறம் சாப்பிடுறது? காலையில இருந்து அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க, நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? அதானே, அப்பா பாரு நேரத்துக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு. வேற எப்படி இருப்ப? 30 வருஷமா நீ இதுதானே பண்ணிட்டு இருக்க. என்னமோ புதுசா சாதனை பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் வயக்காட்டுக்கு போறான், அத்தனை வேலையும் பாக்குறான். நீ எனக்கு அதை பாத்திருக்கியா? அவன் மில்லுக்கு போறான், இருக்கிற அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செய்யறான். நீ செஞ்சிருக்கியா? இப்ப கல்யாண வேலை மொத்தத்தையும் அவன் தலைமையில தூக்கி போட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீ என்னையா செஞ்ச? சரி, உடனே கதிர் புராணம் பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. 1000 பேர் இருந்தாலும் என் பேரன் கதிர் மாதிரி வருமா? என்னைக்கு இந்த குடும்பத்துல தலையெடுத்தானோ அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள மறுபடியும் நெஞ்ச நிமித்தில்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
அவன் யாரு? சிங்கம்ல. அம்மா இந்த வீட்ல மொத்தம் எத்தனை சிங்கம் இருக்கு? இதுல என்னடி சந்தேகம் உனக்கு? ஒரே சிங்கம் தான். அப்ப நானு யோ பாயில ஏதாவது வந்துரு போகுது. சிங்கம் சிங்கம். சும்மா ஓவர பண்ணாத. ஏய் ஏய் என்ன தண்ணி அடிச்சனா? தண்ணி வேணா கேளு. ராகினி, என்ன திடீர்னு வந்திருக்க? இந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்திருப்பமா? சரி வா உட்கார்ந்து சாப்பிடு. நான் ஒன்னும் சாப்பிட வரல. வேற எதுக்கு வந்த? கதிர அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ராகினி ஐயோ சிரிக்காதீங்க. ஏண்டி என்ன ராகினி, அண்ணன் தங்கச்சி விளையாட்டு இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இப்படிதான் விளையாடுவேன் நீ. அதான் நான் ஒண்ணும் விளையாடல. ஹாஸ்பிட்டல்ல ராமசாமி என்ன செத்து போயிட்டாரு. ஆமாமா இறந்துட்டாரு. அண்ணன் தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு அவங்க சம்சாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். வா. என்ன அப்படி பாக்குற? உன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வா ஸ்டேஷனுக்கு. ஏண்டி எவனோ ராமசாமி செத்ததுக்கும் இவனுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ண வந்து நிக்கிற. உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? அவர் சம்சாரம் நம்ம கதிர என்னதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏய், நீ உளறியா இல்ல அவங்க உளறாங்களா? கரண்ட் ஷாக் அடிபட்டு கிடந்தவரை நான் தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். என்ன எப்படி சந்தேகப்படுவாங்க? நீயும் அந்த ராமசாமியும் சண்டை போட்டிருக்கீங்க. அவரை கொல்லுவேன்னு நீ சொல்லிருக்க. அத வயல்ல வேலை செஞ்சவங்க எல்லாரும் பாத்திருக்காங்க. அந்த ராமசாமி ஷாக் அடிச்ச கரண்ட் வயர் நம்ம மோட்டார் ரூம்ல இருந்து தான் எடுத்திருக்கு. இது எல்லாமே சாட்சியா இருக்கு. என்ன